ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காயில் என்ன டிஷ் செஞ்சாலும் எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக காலி ஆகிடும். அதனால் கத்திரிக்காய் செடி வாங்கிட்டு வந்து வச்சாங்களா, சரி வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோ கத்திரிக்காய் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க. 4 கிலோ கத்திரிக்காய் எங்கள் வீட்டுக்கே கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க? அவ்வளோ காய்ச்சிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் 2 தான் காய்ச்சிச்சு. அதுலேயும் ஒன்று சொத்தை கத்திரிக்காய் இருந்துச்சு. நான் அதை தான் வச்சு குழம்பு வச்சேன். ஒரு நாள் ஒரே ஒரு கத்திரிக்காய் குழம்புல போட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் எந்த செடி வச்சாலும் வரவே மாட்டேது. ஏன்னே தெரில. கடைக்கு போனேன்னா அந்த பெரிய கத்திரிக்காய் பார்த்தேன்னா அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்து இதை ஏதாவது ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி பஜ்ஜி போடலான்னு நினச்சேன். எப்போவும் பஜ்ஜி தானே போடுறேன், ஏதாவது வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணி இதை வறுக்கலான்னு நினச்சிட்டு மசாலா ரெடி பண்ணேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுட்டு இந்த கட் பண்ண ஸ்லைஸை எடுத்து அதில் கோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவை எடுத்து வச்சுருந்தேன்னா அதில் ரவையில் முன்னாடி பின்னாடி கோட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்து எடுத்துட்டேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் பொறுமை இல்லை. அதை வறுத்து எடுத்து வைக்கிறது அளவுக்கு பொறுமை இல்லையா, அதனால எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். ஆனால் இதை விட எண்ணெயில் போட்டு வறுத்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள் சாதம் செஞ்சேன்னா அதுக்கு ஆப்டாக இருந்துச்சு தான். ஆனால் ரசத்துக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்றைக்காவது நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ரசத்துக்கு உருளைக்கிழங்கு தான் ஆப்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் கத்திரிக்காய் பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணுறமே இது உள்ளே வேகுமோ என்னமோ நினச்சேன். ஆனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.